டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 381. ருத்ரன் ஆச்சரியத்தோடு கண்களை திறந்து பார்க்கும்போது அனன்யா தன் எதிரே நின்று சிரிப்பதை பார்த்தான். தன் காதை தொட்டு குழப்பத்துடன், பொண்டாட்டி, என்ன இது? நீ என்ன பண்ற? இதென்ன விளையாட்டுது? என்றான். அனன்யா சிரித்துக்கொண்டே, இது என்னோட காதல். ஏன், இது உங்களுக்கு பிடிக்கலையா? என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளில் முகம் சுளித்த ருத்ரன், எஸ், உன்னுடைய இந்த பழக்கம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கவே இல்ல பொண்டாட்டி. எவ்ளோ வலிக்குது தெரியுமா? என்று செல்லமாக கோவித்துக் கொண்டான். ருத்ரனின் கியூட் எக்ஸ்பிரஷனை பார்த்த அனன்யா, எனக்கு கூடத்தான் நீங்க இப்படி கோவமா பேசுறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன நினைச்சீங்க இந்த அனன்யாவை பத்தி? நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் அவ்ளோ சீக்கிரம் கிடைச்சிடும்னு நினைச்சீங்களா? நான் அனன்யா, அனன்யா ருத்ரன். அவ்ளோ சீக்கிரம் நீங்க நினைக்கிறது உங்களுக்கு கிடைக்காதுங்க என்று குறும்பாக கூறினாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன், அப்படியா, அதையும் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அனன்யாவை நெருங்கி வருவதற்கு முயற்சி செய்தான். வேண்டாம், சொன்னா கேளுங்க, எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா நான் உங்க கையில சிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவனிடமிருந்து தப்பி ஓடினாள். அவள் அவனின் கைக்கு எட்டாத தூரத்திற்கு ஓடிச் சென்று சிரித்துக்கொண்டே, நான் தான் சொன்னேன்ல, அவ்ளோ ஈஸியா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. முடிஞ்சா ட்ரை பண்ணித்தான் பாருங்களேன் என்று சிரித்துக்கொண்டே அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருந்தாள். இதை பார்த்த ருத்ரன் அனன்யாவை பிடிக்க அவள் பின்னால் ஓடிக்கொண்டே குறும்புத்தனமாக, கிடைக்குமா கிடைக்காதான்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன். நீ மட்டும் என் கையில சிக்குனா அவ்வளோதான். இப்போ பேசுனதுக்கெல்லாம் சேர்த்து என்று எதையோ சொல்ல வந்து பாதியிலேயே நிறுத்திக் கொள்ள, சேர்த்து என்றாள் அனன்யா. எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். நான் உன்னை பிடிச்சிட்டேன்னா இன்னைக்கு நைட் என்னோட நைட் என்றான். ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா, கிடைச்சா தானே என்று சொல்லிக்கொண்டே கட்டிலுக்கு மறுபக்கம் ஓடினாள். உடனே ருத்ரன் கட்டிலின் மீது புரண்டு வேகமாக மறுபக்கத்திற்கு வந்துவிட்டான். அவளுக்கு எதிரில் வந்து அவள் அதற்கும் மேல் எங்கும் தப்பிச் செல்லாதபடி மறைத்து நின்றான். அனன்யாவால் அதற்கு மேல் எங்கும் ஓட முடியவில்லை. அவனிடமிருந்து ஒரு அடி பின்வாங்கி தன் கைகளை பின்னால் வைத்து கண்களில் குறும்புடனும் உதடுகளில் புன்னகையுடனும், அப்படின்னா இந்த நைட் முழுக்க உங்களோட நைட்டா என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் ருத்ரன் ஆழ்ந்து யோசித்துவிட்டு, இந்த நைட் மட்டும் இல்ல, எனக்கு பகல் இரவு மாசம் வருடம்னு எல்லா நேரமும் எல்லா நாளும் என்னோடதுதான். நான் ஒரு பிசினஸ்மேன், சோ நான் எப்போதும் லாபத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். நஷ்டத்தை நான் இது வரைக்கும் சந்திச்சதே இல்ல என்று மீண்டும் குறும்பாக கூறினான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அனன்யா கண்களை உயர்த்தி அவனை பார்த்து, அடேங்கப்பா, ஆசைய பாரு, எல்லா நாளும் எல்லா நேரமும் உங்களோடதா? நீங்க ஒரு பிசினஸ் மேன்ன்றதை விட பேராசக்காரனா இருக்கீங்களே என்றாள். ஆமா அனன்யா, என் மனைவியோட அன்பு அடைகிறதுல நான் கொஞ்சம் பேராசக்காரன்தான் என்று சொல்ல அனன்யாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை. ருத்ரன் அனன்யாவை அவனது வார்த்தைகளில் சிக்க வைத்து அவளை நெருங்கினான். அவன் அவளை தன் கைகளில் பிடிக்க முற்படும்போது அனன்யா தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவனிடமிருந்து லாவகமாக குனிந்து அவனிடமிருந்து விலகி ஓடிப்போய் சற்று தூரமாக நின்று கொண்டு, நீங்க பிசினஸ் மேன்னா நான் பிசினஸ் மேனோட பொண்டாட்டி. உங்களால என்ன வார்த்தைகளால அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்த முடியாது. வார்த்தை வலையில நான் ஒருபோதும் சிக்க மாட்டேன் என்றாள். அனன்யாவின் போக்கை பார்த்த ருத்ரன் தன் இதயத்தில் கை வைத்து, அட பொண்டாட்டி, உன்னோட இந்த ஆட்டிடியூட் தான் என்ன உன் காதல் சிறையில சிக்க வைக்குது. கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன், அதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிட்டியா? இப்போ பாரு, உன்னை எப்படி லாக் பண்றேன்னு பாரு என்று சொல்லிவிட்டு ருத்ரன் அவளை பின்தொடர்ந்து ஓடினான். ஆனால் அனன்யா மீண்டும் அவனிடமிருந்து தப்பித்து வேறு பக்கம் சென்றாள். அனன்யா முன்னால், ருத்ரன் பின்னால். இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடினார்கள். அனன்யாவின் சிரிப்புச் சத்தம் அறை முழுவதும் எதிரொலிக்கத் தொடங்கியது. இருவரும் காதல் மற்றும் குறும்புகளின் தருணங்களை மிகவும் சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருந்தனர். ஒருவரையொருவர் துரத்தி பிடிக்கும்போது சில சமயங்களில் மிக நெருக்கமாகவும் சில சமயங்களில் வெகு தூரமாகவும் இருந்தார்கள். சில நேரங்களில் அவர்களின் கைகள் ஒன்றையொன்று உரசும். சில சமயங்களில் இருவரின் மூக்கும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளும். இருவரும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் உணர்ந்தார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி இன்னொருவரை அமைதியற்றதாக ஆக்கியது. அனன்யாவின் பக்கத்து அறைதான் ரிஷியின் அறை. இவர்கள் இருவரும் துரத்தி பிடித்து விளையாடிக் கொண்டிருக்கும் போது அதே நேரத்தில் அவன் வாஷ்ரூமில் குளித்துக் கொண்டிருந்தான். அவன் காதில் அனன்யாவின் சிரிப்புச் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அது அவனை மிகவும் தொந்தரவு செய்தது. அவனுக்கு ஏதோ பழைய வலி இருந்தது போல தோன்றியது. அது அவனை உள்ளிருந்து உடைத்தது. சிரிப்பின் சத்தத்தில் எரிச்சலடைந்தான் ரிஷி. மற்றவர்களின் சிரிப்பை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. காதில் கைகளை வைத்து முஷ்டிகளை இறுக்கி சுவரில் பலமாக குத்தினான். ஸ்டாப் இட், ஸ்டாப் இட்
என்று கத்திக்கொண்டே குத்தினான். சிறிது நேரம் கழித்து ரிஷி வாஷ்ரூமிலிருந்து கொஞ்சம் கோபமாக இடுப்பில் டவலை சுற்றிக்கொண்டு வெளியே வந்தான். அவன் கைகளில் ரத்தம் வழிந்தது. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமில்லை என்பது போலிருந்தது. அப்படியே அறைக்குள் நுழைந்து அங்குள்ள சிறிய பார் கவுண்டரிலிருந்து ஒரு மதுபாட்டிலையும் கிளாஸையும் எடுத்துக்கொண்டு வேகமாக தனக்கென ஒரு பானத்தை தயாரித்து ஒரே மடக்கில் குடித்து முடித்தான். இந்த போதை மட்டுமே தன் இதயத்திற்கு அமைதியை தரும் என்று அவன் நம்பினான். சுவரின் மறுபக்கம் ருத்ரனும் அனன்யாவும் இன்னும் கூட கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தனர். இருவரும் பரஸ்பர அன்போடு விளையாடி மகிழ்ந்தனர். ஒரு வழியாக கண்ணாடிச் சுவரின் உதவியால் அனன்யாவின் பாதையை தடுத்து ஒரே அடியில் அவளை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு சுவரோடு அணைத்து நிறுத்தினான் ருத்ரன். எங்க தப்பிக்க பாக்குற? மாட்னியா? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல என்றான். ருத்ரன் இதை சொல்லிக்கொண்டே அனன்யாவின் இடுப்பைச் சுற்றிக் கொண்டு தனக்கருகில் இழுத்தான். இப்போது அவர்களுடைய இடையே ஒரு அங்குல தூரம் கூட இல்லை. ருத்ரன் அனன்யாவின் கண்களைப் பார்த்து அவளது உதடுகளில் தனது பார்வையை நிலைநிறுத்தினான். அனன்யாவால் எந்த பதிலும் பேச முடியவில்லை. அவள் முகத்தை மென்மையாகத் தொட்டு அவள் உதடுகளுக்கு அருகில் தன் உதடுகளை நகர்த்திச் சென்றான். அவன் அவளுக்கு மிக அருகில் சென்றவுடன் அவள் முதலில் கிறக்கத்தோடு கண்களை மூடிக்கொண்டாள். முதலில் தன் மூக்கால் அவளது மூக்கை மெதுவாகத் தொட்டான். அதே நேரம் ருத்ரனும் தன் கண்களை மூடிக்கொண்டு அனன்யாவின் மூச்சுக்காற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அனன்யாவின் சுவாசம் வேகமானது. ருத்ரனின் ஒவ்வொரு அசைவும் அவளை கட்டுப்படுத்த முடியாமல் செய்தது. அவள் மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ருத்ரன் என்று ஹஸ்கி வாய்ஸில் அழைத்தாள். உடனே ருத்ரன் கண்களை திறக்காமலேயே தன் விரலை அவள் உதடுகளின் மீது வைத்து ஷ் என்றான். ருத்ரன் அனன்யாவை அமைதியாக்கி கண்களை மூடிக்கொண்டு சில கணங்களுக்கு அப்படியே இருந்தான். பிறகு கட்டை விரலால் அவளது உதடுகளைத் தொட்டு அவள் கழுத்தின் பின்புறம் கையை எடுத்துச் சென்று அவளை தன்னை நோக்கி கொஞ்சம் தூக்கி அவள் கண்களை பார்த்தான். இருவரின் உணர்ச்சி நிறைந்த கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டன. அனன்யா ருத்ரனின் கண்களை கிறக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அவனிடமிருந்து எதையோ எதிர்பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருக்க, ருத்ரன் அவள் விரும்பியதை செய்யாமல் மெல்லிய புன்னகையை உதிர்த்தான். அவளுக்குள் ஆசையின் ஏக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தான். இதை உணர்ந்த அனன்யா ருத்ரனை முறைத்து, ருத்ரன், நீங்க வேணும்னே என்ன டீஸ் பண்றீங்க, இவ்ளோ நேரம் உங்களை ஓட விட்டேன்னு என்ன பழிவாங்குறீங்களா என்று செல்லமாக சினுங்கினாள். யாரு? நானா? நானா உன்னை டீஸ் பண்றேன்? இதை யார் ஆரம்பிச்சாங்க? நீதானே என்ன ஓட வச்ச? இப்ப பழிவாங்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா, அப்படித்தான் பழிவாங்குவேன் என்று பதிலுக்கு அவனும் கிண்டலாக கூறினான். அனன்யா ருத்ரனை அகல கண்களுடன் பார்த்தாள். பின் ருத்ரனின் டையை பிடித்து தன் அருகில் இழுத்து அவன் உதடுகளில் தன் உதடுகளை பதித்தாள். ஆனால் அவள் அவனை முத்தமிடுவதற்கு பதிலாக அவனை கடுமையாக கடித்தாள். ஆ என்று ருத்ரன் கத்த அவள் அவனிடமிருந்து பின்வாங்க முற்பட்டவுடன் ருத்ரன் அவள் தலையை பின்னாலிருந்து அவளை நகரவிடாமல் பிடித்துக் கொண்டான். அவனும் அவளை முத்தமிடத் தொடங்கினான். அனன்யாவும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவனை முத்தமிட ஆரம்பித்தாள். இருவரும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர். அவர்களின் ஒற்றுமைக்கு சாட்சியாக இன்று வானிலிருந்து மழை துளிகள் தரையில் விழுந்தன. சில வினாடிகளுக்குப் பிறகு இருவரும் சுய நினைவுக்கு திரும்பினார்கள். அனன்யா தன்னை அவனிடமிருந்து விலக்கிக் கொள்ளும்போது வெளியில் மழை தூறிக் கொண்டிருப்பதை கவனித்தாள். மழையை பார்த்த அனன்யா மகிழ்ச்சியுடன், வாவ், மழை ருத்ரன், மழை பெய்து பாத்தீங்களா என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்டு ருத்ரனும் முன்னால் பார்த்தான். நான் இங்க வந்து இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட மழை பெஞ்சதே இல்ல ருத்ரன், எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல என்று சொல்லிக்கொண்டே அனன்யா மழையில் நனைவதற்காக பால்கனியை நோக்கி வேகமாக ஓடினாள். அங்கு சென்றதும் கைகளை விரித்து உடலை நனைத்துக் கொண்டு மழையை ரசிக்க ஆரம்பித்தாள். அனன்யா மகிழ்ச்சியாக மழையில் நனைவதை பார்த்து ருத்ரன் சிரித்துக்கொண்டே அவளிடம் சென்றான். அனன்யாவின் நனைந்த தேகம் மேலும் அவனை பித்துப்பிடிக்க வைத்தது. அவன் சுவரோரமாக சாய்ந்து கொண்டு அவளை ரசிக்க ஆரம்பித்தான். அப்போது அவனை பார்த்த அனன்யா சிரித்துக்கொண்டே கையை நீட்டி தனக்கருகில் அழைத்தாள். என்னாச்சு? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க டான்ஸ் ஆடலாம். மழையில டான்ஸ் ஆடினா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா என்றாள். அனன்யாவின் வேண்டுகோளை ருத்ரன் மறுக்கவில்லை. மழையில் நனைந்தபடியே அவள் கைகளை பிடித்துக் கொண்டான். அந்த மழையில் நனைந்து கொண்டே அனன்யாவின் கைகளை பிடித்து மெதுவாக நடனமாடத் தொடங்கினான். ருத்ரன் அனன்யாவுடன் இருக்கும் இந்த தருணங்களை மிகவும் விரும்பினான். அவளுடைய புத்திசாலித்தனம், அவளுடைய குறும்புத்தனம், அவளுடைய வெகுளித்தனம், அவளுடைய அழகு என ருத்ரன் அவளை ஒவ்வொரு விதத்திலும் நேசித்தான். அவர்கள் இருவரும் உற்சாகமாக நடனமாடிக் கொண்டிருந்தனர். அந்த தருணத்தை சந்தோஷமாக கழித்தனர். அனன்யா தன் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று அவளுக்கு நடந்து கொண்டிருந்தது. உலகத்திற்கே கடினமானவனாக தோன்றும் ஒருவன் தன் மனைவியிடம் அவளது முட்டாள்தனமான ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் அளவுக்கு மென்மையாக நடந்து கொள்கிறான் என்றால் யாராவது நம்ப முடியுமா?
சில கணங்கள் ஒன்றாக நடனமாடிய பிறகு ருத்ரன் மழையில் அனன்யாவை பின்னாலிருந்து கட்டிப்பிடித்தான். இருவரும் மௌனமாக ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்க மழைச்சாரல் அவன் உள்ளத்தில் வேறுவிதமான உணர்வை தூண்டியது. ருத்ரன் மெதுவாக தன் உதடுகளை அனன்யாவின் கழுத்திலிருந்து அவள் தோளுக்கு நகர்த்தினான். அனன்யா கண்களை மூடிக்கொண்டு அந்த இனிமையான உணர்வை வாழத் தொடங்கினாள். இதை பார்த்த ருத்ரன் அனன்யாவை ஒரே அடியாக தன் கைகளில் தூக்கினான். அவர்களின் கண்கள் ஒன்றையொன்று சந்தித்துக் கொண்டன. அனன்யா ருத்ரனின் கண்களில் முதல் முறை பார்த்த அதே உணர்வுகளை இப்போதும் பார்த்தாள். ருத்ரனின் காதல் காலம் கடந்தும் குறையாமல் இருப்பதை பார்த்து அனன்யா மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள். ருத்ரனுக்கும் அனன்யாவிடம் அதே உணர்வுதான் தோன்றியது. எத்தனை முறை ஒருவரையொருவர் சந்தித்தாலும் அவர்களின் ஆசை இதுவரை ஒரு இம்மி அளவு கூட குறையவே இல்லை. இன்றிரவும் அவர்களுக்கு முதலிரவு போலத்தான். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. உள்ளே இருவரும் உல்லாசமாக இரவை கழித்தனர், கணவன் மனைவியாக. மறுநாள் ஆருஷ் மற்றும் இளவரசியின் பள்ளியில் இருவருக்கும் பள்ளி முடிந்துவிட்டது. இளவரசி மிகவும் சோகமாக ஊஞ்சலில் உட்கார்ந்து தன்னைச் சுற்றியுள்ள எல்லா குழந்தைகளையும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். சில குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். சிலர் பெற்றோருடன் வீட்டிற்குச் சென்று கொண்டிருந்தனர். மேலும் சிலர் அங்கு பெற்றோருடன் உல்லாசமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும் இளவரசி மிகவும் வருத்தமடைந்தாள். அவள் கையில் ஒரு அழைப்பிதழ் இருந்தது. இளவரசியை தேடி அங்கு வந்த ஆருஷ் அவளை பார்த்து, இளவரசி, இங்க என்ன பண்ற? நான் உன்னை ஸ்கூல் ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? வா, நம்மள கூட்டிட்டு போக சாரா ஆண்டி வந்திருக்காங்க, வீட்டுக்கு போகலாம் வா என்று அக்கறையோடு அழைத்தான். ஆருஷின் பேச்சை கேட்ட இளவரசி சோகமான கண்களுடன் அவனை பார்த்து, நீ வேணா போ, நான் வீட்டுக்கு வரல, நான் இங்கே கொஞ்ச நேரம் இருக்கேன் என்றாள். இதை இளவரசியிடம் கேட்ட ஆருஷ் அதிர்ச்சியுடன், ஏன், என்ன ஆச்சு? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று விசாரித்தான். ஆனால் அதற்கு அவள் இல்லை என்பது போல தலையசைத்தாள். அப்புறம் என்னதான் ப்ராப்ளம்? ஏன் இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு என்று கேட்க ஆருஷின் கேள்விக்கு இளவரசி மெதுவாக தலையை அசைத்து முன்னால் பார்த்தாள். இளவரசி தன் சோகமான கண்களால் பெற்றோருடன் மகிழ்ச்சியுடன் விளையாடும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஆருஷ் இளவரசியை ஒரு கணம் பார்த்தான். அப்போது அவனுக்கே இளவரசியின் சோகத்தின் காரணம் புரிந்துவிட்டது. ஏனென்றால் அந்த குழந்தைகள் அவர்களது பெற்றோர்களுடன் இப்படி விளையாடுவதை பார்த்து அவனும் தன் அப்பா அம்மாவை மிஸ் பண்ணி கொண்டுதான் இருந்தான். இருந்தாலும் அவனுடைய நிலை வேறு. அவனுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள். ஆனால் இளவரசியின் நிலை அப்படியில்லை. அவன் மெதுவாக இளவரசிக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். இளவரசியின் அருகில் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த ஆருஷ், நீ உங்க அம்மா அப்பாவை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா என்று கேட்டான். ஆருஷின் கேள்வியை கேட்ட இளவரசி தன் குட்டிக் கண்களால் அவனை பார்த்து இல்லை என்று தலையை ஆட்டினாள். ஒரே ஒரு தடவை கூட பார்க்கலையா? அவங்க எப்படி இருப்பாங்கன்னாவது தெரியுமா என்றான். சிறிது நேரம் யோசித்துவிட்டு மிகவும் அப்பாவியாக, இல்ல, என்னோட அம்மாவும் அப்பாவும் எப்படி இறந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க போட்டோ கூட என்கிட்ட இல்ல. நான் அவங்கள பார்த்ததே இல்ல. நான் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணல என்றாள். இளவரசியின் வார்த்தைகளில் ஆருஷ், அப்புறம் ஏன் நீ சோகமா இருக்க? வேற என்னதான் ப்ராப்ளம் என்றான். ஆருஷின் கேள்விக்குப் பிறகு இளவரசி தன் கையிலிருந்த அழைப்பிதழை எடுத்து ஆருஷிடம் நீட்டினாள். எபிசோட் 382. ஆருஷ் இளவரசியிடம், அப்புறம் ஏன் நீ சோகமா இருக்க? வேற என்னதான் உனக்கு ப்ராப்ளம் என்றான். ஆருஷின் கேள்விக்கு இளவரசி தன் கையிலிருந்த அழைப்பிதழை காட்டி, டீச்சர் இன்னைக்கு எனக்கு இந்த இன்விடேஷன் கார்டு கொடுத்திருக்காங்க. ஆனுவல் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டே மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறாங்களாம். அதுக்கு எல்லா குழந்தைங்களும் அவங்கவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க என்றாள். சரி, அதுக்கே வருத்தப்படுற? அது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? அந்த டேல நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து விளையாடுவாங்க. செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா என்றான். அதை கேட்ட இளவரசி வருத்தத்துடன், ஆனா எனக்கு தான் அப்பா அம்மான்னு யாருமே இல்லையே. நான் யார் கூட வருவேன்? எனக்கும் அப்பா அம்மா இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் என்றாள். இளவரசி சொன்னதை கேட்டவுடன் ஆருஷ் அமைதியாகிவிட்டான். இளவரசியின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று அவனுக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் இளவரசி சோகமாக இருப்பதையும் அவனால் பார்க்க முடியவில்லை. அதே இரவு அஜய் ஹோட்டல். அஜய் ஏற்கனவே ஸ்ருதியிடம், இன்னைக்கு லேட்டா வருவேன், இல்ல வேலை அதிகம் இருந்தா வீட்டுக்கு வராம இங்கே தங்கிடுவேன் என்று சொல்லியிருந்தான். அதனால் ஸ்ருதி மட்டும்தான் வீட்டிற்கு திரும்பியிருந்தாள். நாளை அஜய் ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்காக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அத்தகைய சூழ்நிலையில் ஸ்ருதி இளவரசியை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்துவிட்டாள். கடந்த சில நாட்களாக இளவரசியும் அஜயும் நன்றாகவே பழகி வந்தனர். அவன்தான் தினமும் இளவரசிக்கு இரவு உணவை ஊட்டி விடுவான். அதற்குப் பிறகு அவன் கதை சொல்லி அவளை தூங்க வைப்பான். அவன் கதை சொல்லும் வரை இளவரசி தூங்க மாட்டாள். அவன் எவ்வளவு தாமதமாக வீட்டிற்கு வந்தாலும் அவள் அஜய்க்காக காத்திருப்பாள். ஆனால் இன்று அஜயால் வீட்டிற்கு வர முடியவில்லை.
அவன் இரவு வரை வேலை செய்ய வேண்டியிருந்தது. அவன் வேலையில் பிஸியாக இருந்தபோது அவனுடைய போன் ஒலித்தது. ரிங்டோன் சத்தம் கேட்டு அஜய் அதை கையில் எடுத்து பார்த்தான். ஸ்ருதியின் அழைப்பைக் கண்டு சற்று ஆச்சரியப்பட்டவன் நேரத்தை பார்த்துவிட்டு அழைப்பை எடுத்து, என்னாச்சு ஸ்ருதி, எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க? எவ்ரிதிங் இஸ் ஓகே தேர்? இளவரசி நல்லா இருக்காளா? அவ டின்னர் சாப்பிட்டாளா? டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருந்து சாப்பிடணுமே, அவ மருந்து சாப்பிட்டாளா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்குறாளா? என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். அவன் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க ஸ்ருதி தயக்கத்தோடு, அது இளவரசி என்று ஏதோ சொல்ல வந்து அதை சொல்ல முடியாமல் தயங்கினாள். ஸ்ருதியின் குரலில் இருந்த தயக்கத்தை உணர்ந்த அஜய் தன் போனை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, இளவரசி, இளவரசிக்கு என்னாச்சு? உன்னோட குரலே சரியில்லையே, என்னாச்சு இளவரசிக்கு? அவ நல்லாதானே இருக்கா என்றான். ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு, நீங்க வீட்டுக்கு வாங்க, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஸ்ருதி சட்டென அழைப்பை துண்டித்து விட்டாள். அஜய் இளவரசியை நினைத்து மிகவும் கவலைப்பட்டான். சில வினாடிகள் போனை பார்த்துவிட்டு வேலைகளையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டான். மறுநாள் காலை ஆஸ்திரேலியாவில் அனன்யா சுகமாக ருத்ரனின் கை மீது படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். இருவரின் முகத்திலுமிருந்த பிரகாசம் அவர்களின் இதயத்திலுள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. தூங்கிய பிறகும் இருவரின் உதடுகளிலும் லேசான புன்னகை இருந்தது. அனன்யா வெகு நாட்களுக்குப் பிறகு இன்றுதான் நிம்மதியாக தூங்கினாள். வெகு நாட்களாக ருத்ரனையும் ஆருஷையும் பிரிந்து வருத்தத்தில் இருந்த அனன்யா இன்று ருத்ரன் தனக்கருகில் இருப்பதை உணர்ந்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது ருத்ரன் லேசாக கண்களைத் திறந்தான். லேசாக கண்களைத் திறந்த ருத்ரன் முன்னோக்கி பார்க்கையில் அனன்யாவின் முகம் அவன் முகத்துக்கு எதிரில் மிக அருகில் இருப்பதை கவனித்தான். காலை பொழுது மிகவும் மிதமாக இருந்தது. இப்போது மழை எதுவும் இல்லை. ஆனால் சில்லென்று காற்று மட்டும் இதமாக வீசிக்கொண்டே இருந்தது. அனன்யாவை தன் அருகில் இழுத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளை தன் கைகளில் ஏந்திக் கொண்டான். மேலும் அவளை அன்புடன் பார்க்க ஆரம்பித்தான். தூக்கத்தில் ருத்ரனின் பார்வையின் வெப்பத்தை உணர்ந்த அனன்யாவும் மெதுவாக கண் விழித்தாள். அவள் மெதுவாக கண்களைத் திறந்து ருத்ரனை பார்த்து அவன் கைகளில் நுழைந்து கொண்டு தூக்க கலக்கம் நிறைந்த குரலில், குட் மார்னிங், அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களா என்றாள். அனன்யாவின் குரல் தூக்கத்தால் சற்று வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அது மிகவும் கவர்ச்சியாகவும் வசீகரமாகவும் ஒலித்தது. அதை கேட்ட ருத்ரன் அதற்கு மேலும் தாக்குப்பிடிக்க முடியாமல் அனன்யாவின் உதடுகளில் தன் உதடுகளைப் பதித்து முத்தமிட ஆரம்பித்தான். இதை உணர்ந்த அனன்யா சட்டென அகலமாக கண்களைத் திறந்து அதிர்ச்சியோடு ருத்ரனை பார்த்தாள். அவளுக்கு தூக்கம் கலைந்து விட்டது. அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவன் மார்பில் கை வைத்து தள்ளினாள். ஆனால் அவளால் அவனிடமிருந்து விடுபட முடியவில்லை. பிறகு எப்படியோ போராடி அவள் தன்னை பின்னுக்கு இழுத்துக் கொண்டு, ருத்ரன், என்ன பண்றீங்க? இது என்ன காலையிலேயே? என்ன விடுங்க, நான் இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகல. ஐயோ விடுங்க ருத்ரன், ப்ளீஸ் என்று சினுங்கினாள். அனன்யா சொல்வதை கேட்டுவிட்டு ருத்ரன் அவள் கண்களை பார்த்து, நானும் தான் இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகல, அதுக்கு என்ன பண்றது? ஆனா உன்னோட இந்த ஹஸ்கி வாய்ஸ கேட்கும்போது என்னால உன்னை கிஸ் பண்ணாம இருக்க முடியலையே. நான் என்ன செய்யட்டும் பொண்டாட்டி, நீ தான் காலையிலேயே என் மூட தூண்டி விடுற என்று சொல்லிவிட்டு அனன்யாவின் கண்ணங்களில் முத்தமிட்டான் ருத்ரன். அனன்யா வெட்கப்பட்டு கொஞ்சம் முகம் சிவந்தாள். அவள் ருத்ரனிடமிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு, ஓ மை காட், என் கணவருக்கு நல்ல புத்திய கொடுக்க கூடாதா என்று சொல்ல, அதெல்லாம் உன்னை காப்பாத்த இங்க யாருமே வரமாட்டாங்க என்றான் ருத்ரன். நேத்து ராத்திரி எல்லாம் சேட்டை பண்ணினது பத்தாதா? இப்ப திரும்பவும் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? விடுங்க ருத்ரன் என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் அவள் இடுப்பை பிடித்து தன் அருகில் இழுத்துக்கொண்டு, அப்படித்தான் பண்ணுவேன் பொண்டாட்டி, உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த ருத்ரன் லவ் பண்றதுல கொஞ்சம் கூட டயர்டாகவே மாட்டான். என் வாழ்நாள் முழுக்க நான் உன் மேல பாசம் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன் என்றான். ருத்ரன் சொன்னதை கேட்டு அனன்யாவின் கண்ணங்கள் மேலும் சிவந்தன. இதை பார்த்த ருத்ரன் அவளை மிகவும் ரசித்தான். அனன்யாவை இப்படி பார்த்த ருத்ரன், ஹே பொண்டாட்டி, நீ இப்படி வெக்கப்பட்டா நான் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்? ஐ எம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது, ஆமா என்றான். ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா அவன் கண்ணங்களில் கைகளை வைத்து, உங்களை யார் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்க சொன்னாங்க என்றாள். அப்படின்னா அப்படித்தான் என்று சொல்ல, அனன்யாவிடமிருந்து கிரீன் சிக்னல் கிடைத்தவுடன் ருத்ரன் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் அனன்யாவை முத்தமிட நெருங்கிய போது அவனுடைய போன் ஒலித்தது. ருத்ரன் அதை அலட்சியப்படுத்திவிட்டு அனன்யாவை முத்தமிட மீண்டும் அவளை நெருங்கினான். ஆனால் மீண்டும் அழைப்பு வரும்போது அவனுக்குள் ஏதோ ஒரு நெருடல் தோன்றியது. அவன் சற்றே கோபத்துடன், ஏய் யாராது சிவபூஜையில கரடி மாதிரி இந்த நேரத்துல என்ன டிஸ்டர்ப் பண்றது? அதான் எடுக்கலல்ல, விடுவியா? அதை விட்டுட்டு எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்க என்றான். ருத்ரன் மிகவும் கோபமாக இருந்தான். அது மட்டுமின்றி போனின் மறுமுனையில் இருக்கும் நபர் அழைப்பை ஏற்கும் வரை தன்னை விடப்போவதில்லை என்பதை அவனது முகபாவங்கள் தெளிவாக காட்டிக் கொண்டிருந்தன. ருத்ரன் கோபமாக அனன்யாவிடமிருந்து நகர்ந்து பக்கத்து டேபிளிலிருந்து தனது போனை எடுத்தான்.
அதில் ஜெகனின் நம்பரை பார்த்தவுடன் டென்ஷன் ஆகிவிட்டான். ஏனென்றால் ஜெகனுக்கு மட்டும்தான் ருத்ரன் இருக்கும் இடம் தெரியும். அவன் அனன்யாவுடன் இருக்கிறான் என்று தெரிந்தும் அவன் இப்படி தொந்தரவு செய்கிறானே என்று நினைத்து கோவப்பட்டான். இவன் எதுக்காக இந்த நேரத்துல கால் பண்றான்? இவன் கிட்ட சொல்லிட்டு தானே வந்த என்று மனதுக்குள் ஜெகனை திட்டிக் கொண்டே கோபமாக போனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டான். டேய் ஜெகன், அவசரமான விஷயம் எதுவும் இல்லனா இப்பவே ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு முன்பதிவு பண்ணி வச்சிரு. ஏன்னா நான் திரும்பி வந்த உடனே உன்னை அங்கதான் அனுப்ப போறேன் என்றான். ருத்ரன் சொன்னதை கேட்டு அனன்யா சிரித்துக் கொண்டிருந்தாள். அப்போது போனின் மறுபக்கத்திலிருந்து ஜெகனுக்கு பதிலாக ஆருஷின் இனிய குரல் கேட்டது. அப்பா, இது ஜெகன் அங்கிள் இல்ல, நான் ஆருஷ் பேசுறேன்பா என்றான். ஆருஷின் குரலை கேட்டு ருத்ரன் அதிர்ச்சி அடைந்தான். அவனது வெளிப்பாடுகள் சட்டென மாறிவிட்டது. அவன் ஆச்சரியத்துடன் தடுமாற்றத்தோடு ஆருஷ், நீயா என்றான். சற்றே குறை கூறும் தொனியில் ஆருஷ், அப்பா, ஏன் போனை எடுக்க இவ்ளோ நேரம்? நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? இவ்ளோ நேரம் நீங்க அப்படி என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க என்றான். ஆருஷ் தன்னை குறை சொல்வதை கேட்ட ருத்ரன் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவித்தான். இதை பார்த்த அனன்யா சத்தமாக சிரித்தாள். உலகம் முழுவதையும் பயமுறுத்தியவன் இன்று தனது 5 வயது மகனுக்கு முன்னால் அமைதியாக இருப்பதை பார்த்து அனன்யாவால் சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அவள் சத்தம் கேட்கக்கூடாது என்பதற்காக தனது வாயில் கை வைத்து பொத்திக் கொண்டாள். அதன் பிறகு அவள் ருத்ரனை பார்த்து கிசுகிசுக்கும் குரலில் அவன் காதில் மட்டும் கேட்கும் அளவுக்கு மெதுவாக, சொல்லுங்க, அதான் கேக்குறான்ல, இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்க பையன்கிட்ட சொல்லுங்க என்றாள். ருத்ரன் அனன்யாவை பார்த்து முறைத்துக் கொண்டே, சாரிடா செல்லம், அப்பா கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்தேன், அதனாலதான் என்னால போன் அட்டென்ட் பண்ண முடியல. அது சரி, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்றான். ஆருஷ் ருத்ரன் சொல்வதை கேட்டு சோகமான குரலில், இல்லப்பா, ஐ எம் நாட் ஓகே. ஒரு நாள்ல வந்துடுவேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க திரும்பி வரவும் இல்ல, எனக்கு கால் பண்ணி பேசவும் இல்லையே. போங்கப்பா, நீங்க ரொம்ப மோசம். நீங்க தான் இப்படி இருக்கீங்கன்னா அம்மாவும் அவங்க ஒர்க்ல பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட எனக்கு கால் பண்ணவே இல்ல தெரியுமா? நீங்க 2 பேரும் என்ன மறந்தே போயிட்டீங்கல்ல என்றான். ஆருஷின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் உடனே, இல்ல ஆருஷ், இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்பா எப்படிடா செல்லம் உன்னை மறப்பேன்? உங்க அம்மாதான் என்று ருத்ரன் அனன்யாவை குறிப்பிட இருந்தபோது அனன்யா அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சைகை செய்தாள். ஏனென்றால் ருத்ரன் தன்னுடன் இருப்பது தெரிய வந்தால் ஆருஷுக்கு இருவர் மீதும் கடும் கோபம் வரும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஆருஷுக்கு கோபம் வந்துவிட்டால் அவனை சமாதானப்படுத்துவது இருவருக்கும் கடினமான ஒன்றாக இருக்கும். 5 வயதாக இருந்தாலும் ஆருஷின் கோபம் ருத்ரனுக்கு நிகராக இருக்கும். ஆருஷ் வேகமாக, அப்பா, எங்க இருக்கீங்க? உடனே திரும்பி வாங்கப்பா என்றான். இதை கேட்ட ருத்ரன், ஏன் ஆருஷ், என்ன ஆச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா என்றான். ஆமாம்பா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஆனுவல் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். அந்த மீட்டிங்குக்கு நாங்க எல்லாரும் கண்டிப்பா பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை மட்டும் இல்லப்பா, அம்மா அப்பா 2 பேரையும் கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சோ அதுக்கு நீங்களும் அம்மாவும் கண்டிப்பா வரணும் என்றான். ஆருஷ் சொல்வதை கேட்ட ருத்ரன் அனன்யாவை பார்த்து கொண்டே, நீ சூர்யா அங்கிள் கிட்ட சொன்னியா? அவரை வேணும்னா வர சொல்லி கூட்டிட்டு போயேன் என்றான். ருத்ரனின் வார்த்தைகளுக்கு ஆருஷ் உடனே பதில் சொன்னான். இல்லப்பா, அங்கிள் ரொம்ப பிஸி. அது மட்டும் இல்ல, அவங்க இப்போ ஷூட்டிங் விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. அவங்களால எப்படி இங்க வர முடியும்? இப்ப நான் யார் கூட ஸ்கூலுக்கு போவேன்? ப்ளீஸ்பா, நீங்க உடனே திரும்பி வாங்க என்றான். ஆருஷின் கோரிக்கையை கேட்ட ருத்ரன் அனன்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது வெளிப்பாடுகள் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தன. அவன் நெற்றியில் கவலையின் ரேகைகள் தோன்ற ஆரம்பித்திருந்தது. ஆருஷிடம் ஓகே சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்த ருத்ரன் அனன்யாவை பார்த்து, என்னாச்சு அனன்யா, ஏன் என்னவோ மாதிரி ஆயிட்ட? ஆர் யூ ஓகே என்றான். அனன்யா ருத்ரன் சொன்னதை கேட்டு ஓகே என்பது போல தலையசைத்துவிட்டு பிறகு எழுந்து நின்று, சரி கிளம்புங்க, நாம உடனே புறப்படணும் என்றாள். புறப்படணுமா? ஆனா எங்க என்றான். உங்க பையனை பார்க்கத்தான். அவன் போன்ல சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல, பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு நம்ம 2 பேரையுமே வர சொல்லியிருக்காங்க என்றாள். இதை கேட்ட ருத்ரன், என்ன பொண்டாட்டி இப்படி சொல்ற? நேத்து ராத்திரி தானே என்கிட்ட சொன்ன, உன்னோட பினான்சியர் நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு உன்னை இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொன்னியே. இப்ப திடீர்னு திரும்பி போகலான்னு சொல்றியே. அப்போ அந்த மீட்டிங்? நீ இரு, நான் மட்டும் கிளம்புறேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க இருக்கிற வேலையை பாரு பொண்டாட்டி என்றான். நோ ருத்ரன், இதுக்கு மேல என்னால கண்டிப்பா இங்க இருக்க முடியாது. வேலை எப்ப வேணா பாத்துக்கலாம் ருத்ரன், ஆனா இது மாதிரி விஷயங்களை அப்பப்போ செஞ்சிடணும். இதையெல்லாம் நான் ஒருபோதும் மிஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கே தெரியும்ல, லாஸ்ட் டைம் நான் பிஸியா இருந்ததுனால என்னால அவன் கூட ஸ்கூலுக்கு போக முடியல. அதை நினைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கேன். இப்ப திரும்பவும் அதே மாதிரி போகலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ருத்ரன். என் மகன் விஷயத்துல இனி நான் எதையும் மிஸ் பண்ண விரும்பல.
ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ருத்ரன் என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்டு ருத்ரன் சிரித்தான். மேலும் அவளை ஆதரித்து இந்தியாவுக்கு புறப்பட சம்மதித்தான். இருவரும் சிறிது நேரத்தில் தயாராகி அங்கிருந்து கிளம்பினார்கள். ரிஷி ஹோட்டலிலிருந்து புறப்படும்போது அனன்யாவின் அறையை பார்த்தான். அதன் பிறகு அவன் பாக்கெட்டிலிருந்த அனன்யாவின் பிரேஸ்லெட்டை கவனித்தான். அவன் அதை மெதுவாக வெளியே எடுத்து பார்த்தான். அவன் மனதுக்குள் சில சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பிரேஸ்லெட்டை எப்படியாவது அனன்யாவிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தான். எபிசோட் 383. ரிஷி ஹோட்டலிலிருந்து புறப்படும்போது அனன்யாவின் அறையை பார்த்தான். அதன் பிறகு அவன் தன் பாக்கெட்டில் இருந்த அனன்யாவின் பிரேஸ்லெட்டை கவனித்தான். அவன் அதை வெளியே எடுத்து பார்த்தான். அதை எப்படி அனன்யாவிடம் சேர்ப்பது என்று யோசித்தான். சில வினாடிகள் அங்கேயே நின்று யோசித்துக் கொண்டிருக்கும்போது மேனேஜர் அந்த வழியாக வருவதை உணர்ந்தான். பின்னர் மேனேஜரிடம், எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ரூம் என்று சொல்லிக்கொண்டே அவன் அனன்யாவின் அறையை நோக்கி சுட்டிக்காட்டி மேற்கொண்டு ஏதோ சொல்ல வருவதற்குள் மேனேஜர், ஓ, அந்த ரூம்ல இருந்தவங்கள பத்தி கேக்குறீங்களா? வெரி சாரி சார், இந்த ரூம்ல இருந்தவங்க காலையிலேயே பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஏன் சார், டு யூ ஹாவ் எனிதிங் டு டெல் தெம் என்றார். மேனேஜரின் வார்த்தையில் ரிஷிக்கு கொஞ்சம் ஆச்சரியம். அனன்யா போய்விட்டாள் என்று தெரிந்ததும் அவனையும் அறியாமல் அவளின் நினைவு பரிசாக ரிஷியிடமிருந்த பிரேஸ்லெட்டை பார்த்தான். அதை மேனேஜரிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் தோன்றியது. ஆனால் ஏனோ அவனால் அதை அவரிடம் கொடுக்க முடியவில்லை. ஒரு நாள் அனன்யாவை நேரில் பார்க்கும்போது அவளுடைய பொருளை திருப்பி தந்துவிடலாம் என்று நினைத்து அதை மீண்டும் தனது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். ஆனால் எப்போது என்று அவனுக்கு தெரியவில்லை. இப்போது அதை பற்றி அவன் மேனேஜரிடம் எதுவும் கூறவில்லை. மறுபுறம் ருத்ரன் வீட்டில் ஸ்ருதியிடமிருந்து கால் வந்தவுடன் அஜய் வீட்டிற்கு ஓடி வந்து விரைவாக இளவரசியின் அறைக்குச் சென்றான். அங்கே ஸ்ருதி இருப்பதை பார்த்தான். இதை பார்த்த அஜய் கவலை நிறைந்த தொனியில், என்ன ஆச்சு? இளவரசிக்கு என்ன ஆச்சு? அவ நல்லாதானே இருக்கா? அவளுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? எதுக்காக என்ன உடனே வர சொன்ன? என்ன விஷயம்? போன்ல இளவரசின்னு சொல்லிட்டு வேற எதுவும் சொல்லாம கட் பண்ணிட்ட. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா என்று படபடவென பொரிந்து தள்ளினான். அவன் இப்படி பல கேள்விகளை தொடர்ந்து கேட்பதை பார்த்து அஜயின் கவலையை உணர்ந்த ஸ்ருதி, ரிலாக்ஸ் அஜய், அவ நல்லாதான் இருக்கா, ஷீஸ் ஓகே, அவ ஹெல்த் கூட நல்லாதான் இருக்கு என்று சொல்ல, இதை கேட்ட பிறகுதான் அஜய்க்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அவன் ஸ்ருதியை பார்த்து, அப்படின்னா எதுக்காக என்ன போன் பண்ணி வர சொன்ன? இளவரசியோட பேர ஏன் சொன்ன என்றான். அது அது அவளாலதான். நீங்க வந்து ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ சாப்பிடவே இல்ல. உங்களை நேர்ல பார்த்து உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தா என்று சொல்ல அஜய் ஆச்சரியத்தோடு, ஏன் கிட்டையா? என்ன சொல்லணுமா என்றான். ஸ்ருதி தலையை அசைத்து, எனக்கு எப்படி தெரியும்? அவ உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டா. நீங்க அவகிட்டயே கேட்டுக்கோங்க என்றாள். அவ எங்க இருக்கா இப்போ என்றான். ஸ்ருதி அதே அறையிலுள்ள இளவரசியின் குட்டி அறையை நோக்கிச் சென்றாள். இதை பார்த்த அஜயும் அவளை பின்தொடர்ந்து செல்லத் தொடங்கினான். அஜய் அந்த குட்டி அறையை நோக்கிச் சென்று அவளை அழைத்தான். இளவரசி? அஜயின் குரலை கேட்டு இளவரசி மகிழ்ச்சியில் நிரம்பி குட்டி அறையிலிருந்து வெளியே வந்து அஜயின் கால்களை அன்போடு கட்டிக்கொண்டாள். அஜய் மண்டியிட்டு அமர்ந்து அவள் நெற்றியை அன்பாக தடவிக்கொண்டே, இளவரசி, நீ ஏன் இன்னும் சாப்பிடல? டின்னர் சாப்பிடலன்னா எப்படி மருந்து சாப்பிட முடியும்? டின்னர் சாப்பிட்டாதானே மருந்து சாப்பிட முடியும். மருந்து சாப்பிட்டாதானே கம்ப்ளீட்டா கியூர் ஆக முடியும். நீ சமத்து பொண்ணாச்சே, நீ ஏன் இப்படி செய்யலாமா என்றான். அஜய் சொல்வதை கேட்டு இளவரசி அழகாக தலையசைத்துக் கொண்டே, ஆனா நான் சமத்தா சாப்பிட்டிருந்தா நீங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்களே. அப்புறம் இளவரசி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்ல முடியாம போயிருக்குமே, அதுக்காகத்தான் சாப்பிடல என்றாள். அஜய் குழப்பத்தோடு, என்ன விஷயம் இளவரசி? உனக்கு என்கிட்ட அப்படி என்ன சொல்லணும் என்றான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க என் கூட வாங்கலேன் என்று சொல்லி இளவரசி அஜயின் கையை பிடித்து படுக்கைக்கு அழைத்துச் சென்றாள். மேலும் ஸ்ருதியின் கையையும் மற்றொரு கையால் பிடித்துக்கொண்டு படுக்கைக்கு அழைத்துச் சென்று கொண்டே, ஸ்ருதி அக்கா, நீங்களும் வாங்க என்றாள். இளவரசியின் இந்த செயலை பார்த்து இருவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். இளவரசி அவர்களை படுக்கையில் உட்கார வைத்துவிட்டு வேகமாக ஓடி வந்து தன் பையிலிருந்த அழைப்பிதழை எடுத்து வந்து அவர்களை நோக்கி நீட்டினாள். இதை பார்த்த அஜய் மீண்டும் குழப்பத்தோடு அந்த கார்டை கையில் வாங்கியபடி, இளவரசி, என்ன இது என்றான். ஆனுவல் மீட், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். இதுக்கு எல்லாரும் கட்டாயம் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரணுமா என்று அன்போடு கூறினாள். இளவரசி சொன்னதை கேட்ட ஸ்ருதி அவள் கன்னங்களை தொட்டு ஆச்சரியத்தோடு, இவ்ளோதானா இளவரசி, நீ பிடிவாதம் பிடிச்சத பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இத முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் கண்டிப்பா உன் கூட ஸ்கூலுக்கு வந்திருப்பேன்ல என்றாள். இதை கேட்ட இளவரசி, அது எனக்கு தெரியும் ஸ்ருதி அக்கா, நான் கூப்பிட்டா கண்டிப்பா நீங்க என் கூட ஸ்கூலுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியுமே. ஆனா நான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன்.
அதுக்குத்தான் என்று அப்பாவியாக கூறினாள். இதை இளவரசியிடம் கேட்டதும் ஸ்ருதியின் முகபாவனைகள் சற்று மாறியது. இளவரசி ஸ்ருதியின் மாறிய முகபாவனையை பார்த்துவிட்டு முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்த அஜயை திரும்பி பார்த்தாள். இதை பார்த்த இளவரசி உடனே தன் சின்னஞ்சிறு கைகளினால் அஜயின் பெரிய கையை பிடித்துக்கொண்டு, அங்கிள், நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? நீங்க எனக்கு அப்பாவா இருப்பீங்களா? எனக்கு அப்பாவா என் கூட எங்க ஸ்கூலுக்கு வருவீங்களா என்றாள். அஜய் இதை கேட்டு ஆச்சரியமான கண்களுடன் இளவரசியை பார்த்தான். அதே நேரத்தில் இளவரசியின் வார்த்தைகளை கேட்டு ஸ்ருதி கொஞ்சம் அதிர்ச்சியடைந்தாள். என்னதான் அவர்கள் இருவரும் அவளுடைய சட்டப்பூர்வ பெற்றோராகிவிட்டாலும் அவர்கள் இன்னும் இளவரசி மீது தங்கள் உறவை கட்டாயப்படுத்தவில்லை. இளவரசி தங்களுடன் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். மேலும் அந்த உறவை அவளே உணரும் அளவுக்கு அவளுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஸ்ருதி ஏதோ யோசித்துவிட்டு கொஞ்சம் தயங்கி இளவரசியின் தலையை வருடிவிட்டு சொன்னாள். இளவரசி குட்டி, நீ என்னை எப்படி வேணும்னாலும் கூப்பிடலாம். ஆனா திடீர்னு ஏன் உனக்கு இப்படி தோணுச்சு என்றாள். இளவரசி ஸ்ருதியை இடைமறித்து, பொதுவா அம்மாவும் அப்பாவும் தான் அவங்க குழந்தைங்கள மத்தவங்கள விட அதிகமா நேசிக்கிறாங்க. அவங்க தான் கண்ணும் கருத்துமா குழந்தைங்கள பத்திரமா பாதுகாக்கறாங்க. அவங்க கூட விளையாடுவாங்க. குழந்தைங்க நோய்வாய்ப்படும் போது அவங்கள அக்கறையா கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. உங்க 2 பேர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். அஜய் அங்கிள் ஒரு அப்பா போல என்ன பாத்துக்கறாங்க. நீங்க என்ன திட்டும்போது கூட அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க என்றாள். இதை சொன்ன பிறகு இளவரசி மிகவும் அழகான கண்களுடன் அஜயை பார்த்து, அதனாலதான் கேக்குறேன், நீங்க என்னோட அப்பாவா இருப்பீங்களா அங்கிள் என்றாள். இளவரசியின் இந்த கேள்வியில் அஜய் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். அவன் விரைவாக மண்டியிட்டு அமர்ந்து இளவரசியின் கன்னங்களை தொட்டு தடுமாற்றத்தோடு, இளவரசி, நான் உனக்கு அப்பாவா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா என்றான். இளவரசி ஆம் என்று தலையை அசைத்தாள். இதை பார்த்த அஜய் கண்ணீருடன் புன்னகைத்தான். அவனும் அவளுடன் சேர்ந்து தலையசைத்து தனது சம்மதத்தை வெளிப்படுத்தினான். இதை பார்த்த இளவரசி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அஜய் இளவரசியின் நெற்றியில் முத்தமிட்டு, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ ஏன் பொண்ணு, நீதான் ஏன் பொண்ணு, நான் தான் உன் அப்பா, இதை யாராலையும் மாத்த முடியாது என்றான். அஜய் சொன்னதை கேட்ட இளவரசி அப்பாவியாக அவனை பார்த்து, அப்போ நான் உங்களை அப்பான்னு கூப்பிடவா என்றாள். அஜய் அவள் வார்த்தைகளில் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். இதை பார்த்த இளவரசியின் மகிழ்ச்சி வானத்தை எட்டியது. அவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து, எஸ், எனக்கு இப்போ அப்பா கிடைச்சிட்டாங்க என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் அஜயை கட்டிப்பிடித்து, ஐ லவ் யூ டாடி என்றாள். அஜயும் சிரித்துக்கொண்டே அவளை அணைத்துக் கொண்டான். அவன் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அது அவனது கண்களில் தெளிவாகத் தெரிந்தது. அவனுக்குள் உணர்வுகளின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தன் மகள் தன்னை அப்பா என்று அழைக்க வேண்டுமென்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவளை வலுக்கட்டாயமாக அப்படி கூப்பிட வைக்க அவன் விரும்பவில்லை. ஆனால் இன்று அவனது கனவு நனவாகிவிட்டது. அதை நினைத்து அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அவர்களின் பந்தத்தை பார்த்து ஸ்ருதி சிரித்தாள். அவளும் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனென்றால் அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு பிடித்த 2 சிறப்பு நபர்களும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அதை பார்த்து அவள் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தாள். ஆனால் இளவரசியிடம் ஒரு போலி அதிருப்தியை காட்டி, சரி, இந்த அன்பு அப்பாவுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, அம்மாவுக்கு இல்லையா என்றாள். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட இளவரசி சிரித்துக்கொண்டே இருவரையும் இறுக அணைத்துக் கொண்டாள். இது ஸ்ருதி மற்றும் அஜயை ஒருவரையொருவர் மிகவும் நெருக்கமாக்கியது. அஜய் மகிழ்ச்சியில் தவிக்க ஸ்ருதி அஜயின் நெருக்கத்தில் தொலைந்து போனாள். அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது அவர்களின் குடும்பம் முழுமையடைந்ததைப் போல இருந்தது. ஸ்ருதிக்கு இப்போது வேறெதுவும் வேண்டாம் என்று தோன்றியது. சிறிது நேரம் கழித்து அஜய் இளவரசிக்கு உணவளித்து அவளை தூங்க வைத்தான். இளவரசி அவனுடைய விரலையும் ஸ்ருதியின் விரலையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த அஜய்க்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. சிறு வயதில் அவனுக்கு அப்படி ஒரு உறவு இருந்தது. ஆனால் அது இப்போது இல்லை. மீண்டும் அந்த உறவின் அன்பும் உணர்வும் இப்போது மீண்டும் கிடைத்துவிட்டது போல் உணர்ந்தான். இன்று அவன் தன் அம்மாவை அதிகம் நினைத்துப் பார்த்தான். கடைசி நேரத்தில் அஜய் தன் தாயின் விரலை பிடித்துக்கொண்டு தனியாக நின்று கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய அம்மா, அஜய், நீ இந்த விரலை விட வேண்டிய நேரம் வந்தாச்சுப்பா என்றார். அதற்கு குட்டி அஜய் அழுது கொண்டே தலையை அசைத்தபடி, இல்லம்மா, நீ இல்லாம என்னால தனியா வாழ முடியாது. நான் உன் விரலை விடமாட்டேன். நானும் உன் கூடவே வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போகாதம்மா என்றான். அஜய் சொன்னதை கேட்டு அவனுடைய அம்மா சிரித்துக்கொண்டே, அஜய், நீ இந்த விரலை விட்டுத்தான் ஆகணும். ஆனா கவலைப்படாத அஜய், எதிர்காலத்துல வேற யாராவது உன்னோட விரலை இதே மாதிரி பிடிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு நீ திறமையானவனாவும் அன்பானவனாவும் மாறிடுவ என்றார். அஜய் முடியாது என்பது போல தலையசைத்து, அதெல்லாம் முடியாது, நான் என் விரலை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று அழுது கொண்டே கூறினான்.
அஜய் சொன்னதை கேட்டு அவனுடைய அம்மா சிரித்துக்கொண்டே, அப்படியா? எதிர்காலத்துல யாராவது உன் விரல பிடிச்சா அத உன்னால கண்டிப்பா விட முடியாது அஜய். அந்த உறவு ரொம்ப தனித்துவமானதா இருக்கும். அப்ப நீ கண்டிப்பா இந்த அம்மாவை நினைச்சு பாப்ப என்றார். அஜய் தன் அம்மாவின் கடந்த கால நினைவுகளை நினைத்து மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். அவன் அவரை நினைத்து மிகவும் வருந்தினான். இன்று அவரின் வார்த்தைகள் உண்மையாகிவிட்டன. இதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த அஜயை பார்த்த ஸ்ருதிக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. தன் கண்ணீரை, தன் உணர்ச்சிகளை ஸ்ருதியிடமிருந்து அவனால் மறைக்க முடியவில்லை. அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. அதே நேரம் ஸ்ருதியின் கண்களில் அவள் அஜய் மீது பழி சுமத்திய நினைவுகள் எழுந்தன. அவள் அதை நினைத்து ஆழமான சிந்தனையில் மூழ்கிவிட்டாள். சில நிமிடங்கள் கழித்து அவள் அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வரும்போது இளவரசிக்கு அருகில் அஜய் இல்லாததை பார்த்தாள். மெதுவாக இளவரசியின் தூக்கம் கலைந்து விடாமல் எழுந்து அஜயின் அறைக்குச் சென்று பார்த்தாள். ஆனால் அங்கேயும் அஜய் இருக்கவில்லை. இதை பார்த்த ஸ்ருதிக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. அவள் வெளியே பார்த்தாள், குளியலறையையும் பார்த்தாள். ஆனால் அஜய் அங்கு எங்குமே இல்லை. மீண்டும் இளவரசியின் அறைக்குத் திரும்பினாள். ஏதோ யோசித்துவிட்டு தோட்டத்தை பார்த்தபடி பால்கனியை நோக்கி நகர்ந்தாள். பால்கனிக்கு வந்தவுடன் அஜய் நிற்பதைக் கண்டு ஸ்ருதியின் அடிகள் அப்படியே நின்றுவிட்டன. அஜய் பால்கனியில் மிகவும் அமைதியாக நின்று வெளியில் தெரிந்த திறந்த வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். சந்திரன் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்தது. ஆனால் அதற்கு பதிலாக இன்று நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. மிகவும் குளிர்ந்த காற்று சில்லென்று வீசியது. அது மிகவும் இதமாக இருந்தது. ஸ்ருதி அஜயை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பினான். ஆனால் அவள் மனதில் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. மெதுவாக திரும்பிச் சென்று அஜய்க்கு சற்று தூரத்தில் நின்றாள். அவளின் கண்கள் திரும்பத் திரும்ப அஜயின் முகத்தை நோக்கிச் சென்றது. ஆனால் அவளுக்கு அவனிடம் எதுவும் சொல்ல தைரியமில்லை. சில கணங்கள் நீடித்த இந்த மௌனத்திற்குப் பிறகு ஸ்ருதி கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக கனைத்தபடி பேச்சை ஆரம்பித்தாள். உங்களுக்கு சிரமமாயிருந்தா நீங்க வேணும்னா நாளைக்கு மீட்டிங் போங்க. இளவரசியோட ஸ்கூலுக்கு போறத பத்தி நான் பாத்துக்கிறேன் என்றாள். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட அஜய் அவளை வெறுமையாக பார்த்துவிட்டு, ஏன்? அவ உனக்கு மட்டும்தான் பொண்ணா? அவ எனக்கும் பொண்ணுதான். நீ அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முயற்சி பண்ணு. அதே நேரம் நான் அவளுக்கு அப்பாவா இருக்க முயற்சி பண்றேன் என்றான். இதைச் சொல்லிவிட்டு அஜய் தனது பேண்ட் பாக்கெட்டில் கையை வைத்துக்கொண்டு முன்னோக்கி பார்த்தான். அஜய்க்கு இளவரசியை விட வேறெதுவுமே முக்கியமில்லை என்பது அவனது வார்த்தைகளிலிருந்தே தெளிவாக புரிந்தது. அமைதியான துணியில் மீண்டும் அவளிடம், மீட்டிங் பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு என் பொண்ணு எனக்கு கொடுத்த சந்தோஷம் அளவிட முடியாதது. மீட்டிங், லாபம், பணம் இப்படி எதுவுமே அவளோட பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது என்றான். இதைச் சொல்லிவிட்டு அஜய் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சாரி உன்கிட்ட போய் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தியா? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பண பைத்தியம் தானே என்றான். இதை அஜய் சொல்ல ஸ்ருதிக்கு சற்று தர்ம சங்கடமாக இருந்தது. அவன் மனதில் தன்னுடைய வார்த்தைகள் மிகுந்த காயத்தை ஏற்படுத்தி இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். எபிசோட் 384. சாரி உன்கிட்ட போய் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தியா? ஸ்ருதி, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பண பைத்தியம் தானே என்றான் அஜய். இதை அஜய் சொல்ல ஸ்ருதிக்கு சற்று தர்ம சங்கடமாக இருந்தது. அவன் மனதில் தன்னுடைய வார்த்தைகள் மிகுந்த காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவள் உடனே அவனிடம், இல்ல அப்படி இல்ல, நான் அப்படி சொல்ல வரல, அது என்று தடுமாறினாள். இதை ஸ்ருதியிடம் கேட்டதும் அஜய் அவள் பக்கம் திரும்பி, அப்படியா? அப்ப சரி, நீ என்னை பத்தி வேற என்ன நினைக்கிற? சொல்லு பாக்கலாம் என்றான். ஸ்ருதி லேசாகச் சிரித்துவிட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இளவரசி மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் பொய் இல்ல. உங்க பாசம் உண்மையானது. நான் சொன்னதெல்லாம் தப்புதான். சாரி. நீங்க இளவரசி மேல உண்மையான அன்பு வச்சிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றாள். அஜய் கிண்டல் தொனியில், தேங்க் காட், குறைஞ்சபட்சம் என்னோட இந்த உணர்ச்சிகளையாவது நீ பொய்ன்னு சொல்லலியே. எங்க இதையும் பொய்ன்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றான். அஜயின் கிண்டலை கேட்டு வருத்தமடைந்தாள் ஸ்ருதி. அவள் முகம் சுளித்து, நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா என்றாள். சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன், உனக்கு அப்படி ஏதாவது தோணுதா என்ன என்று ஒன்றும் அறியாதவனைப் போல கேட்டான். அவன் வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் சோகம் நிறைந்திருந்தது. அவன் தன்னை கிண்டல் செய்து பேசுவது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறமும் ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் உங்க மனசு புண்படும்படி பேசிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காகத்தான் மன்னிப்பு கேக்குறேன்ல. அதுக்கப்புறமும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன கிண்டல் பண்ணி பேசி பதிலுக்கு என் மனச கஷ்டப்படுத்தணுமா என்றாள். இதைச் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அஜய் அவளை பார்த்து அன்போடு புன்னகைத்தான். அவன் தன்னை வேண்டுமென்றே கிண்டல் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவள் மௌனமானாள். அவன் மீண்டும் அவளை கிண்டல் செய்ய
பதிலுக்கு ஸ்ருதியும் அவனை கிண்டல் செய்து பேசிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவர்களிடையே அமைதி நிலவியது. அஜய் முன்னோக்கி பார்த்து தனது ஆழமான குரலில், ஸ்ருதி, நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லியே ஆகணும். நான் இந்த உலகத்துல எந்த உறவை நேசிக்கிறேனோ இல்லையோ, ஆனா என் பொண்ணுங்கிற இந்த உறவையும் மனைவிங்கிற உறவையும் மனசார நேசிக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த உறவை பராமரிக்க விரும்புறேன். என் இதயம் இதுல எந்த தவறும் செய்ய விரும்பல. என் ரத்த உறவுகள் என்னை ஏத்துக்கல. ஆனா அதை விட உயர்ந்த உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இளவரசிக்கு என் வாழ்க்கையிலையும் என் இதயத்திலையும் ஒரு சிறப்பு இடம் உண்டு. அதை ஒருபோதும் என்னால விட்டுக் கொடுக்க முடியாது என்றான். அஜயின் இதயபூர்வமான வார்த்தைகளை கேட்டு ஸ்ருதி மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். அஜயை முற்றிலும் அறிந்து கொண்டதன் மூலம் தான் அவனுடன் நெருங்கிவிட்டதாக அவள் உணர்ந்தாள். அவன் இதயம் மிகவும் தூய்மையானது. அது அவனது வார்த்தைகளை விட அவனது உணர்ச்சிகளால் வெளிப்படுத்தப்பட்டது. இளவரசியை அஜய் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் இளவரசியை எவ்வளவு நேசித்தாலும் தன் சொந்த நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ளத்தான் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தான் என்ற ஒரு விஷயம் மட்டுமே அவளை உறுத்திக் கொண்டே இருந்தது. இதையெல்லாம் யோசித்த ஸ்ருதி, தேங்க்ஸ் அஜய், என்னோட இளவரசிக்கு இவ்வளவு அன்பு கொடுத்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். இதை ஸ்ருதியிடம் கேட்டதும் அஜய் புருவத்தை உயர்த்தியபடி ஸ்ருதியை திரும்பி பார்த்தான். என்னது, உன்னோட இளவரசியா? ஸ்ருதி, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இளவரசியோட அப்பாங்கிற இடத்துல என்னோட பேர் தான் ஃபில் ஆகி இருக்கு. அத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உன்னோட கணவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீ என்ன அழிச்சிட்டதுனால அத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்றான். அஜயின் கிண்டலான வார்த்தைகளை மீண்டும் கேட்ட ஸ்ருதி கொஞ்சம் எரிச்சல் அடைந்து, இந்த புது திறமைய நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க என்றாள். அஜய்க்கு அவளுடைய வார்த்தைக்கான அர்த்தம் புரியவில்லை. நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலையே என்று சொல்ல, பிறகு ஸ்ருதி கட்டாய புன்னகையுடன், இல்ல, இந்த மாதிரி கேலியா பேச நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன் என்றாள். இதை கேட்ட அஜய் ஸ்ருதியிடம் மிகவும் கவனமாக, அதுவா, ஒருத்தர் இருக்காங்க, ஆரம்பத்துல என் கூட மோதி என்னோட சதா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையில எனக்கே தெரியாம நுழைஞ்சிட்டாங்க. அந்த மோதல் பின்னாடி அன்பா மாறிடுச்சு. அவங்க கூட சேர்ந்து நான் எப்போ என் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. அவங்க கிட்ட இருந்துதான் நான் இந்த திறமைய கத்துக்கிட்டேன் என்றான். ஸ்ருதியின் கண்கள் அஜய் மீது படவில்லை. அதனால் அவன் தன்னை பற்றித்தான் பேசுகிறான் என்று அவளுக்கே தெரியவில்லை. அவன் வார்த்தைகளில் கோபப்பட்டு பல்லை கடித்துக் கொண்டாள். ஆனால் உதட்டில் போலியான புன்னகையுடன், சரி, அது யாருன்னு சொல்லுங்க, நானும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்கள மாதிரியே எதிரில இருக்கிறவங்க மனச பத்தி கவலைப்படாம கிண்டல் செய்ய கத்துக்கிறேன் என்றாள். அவள் சொல்வதை கேட்டு அஜய் எந்த கவலையுமின்றி, வாய்ப்பில்ல ஸ்ருதி, உனக்கு அங்க அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றான். ஸ்ருதி குழப்பத்துடன் அவனை பார்த்து, ஏன் கிடைக்காது என்றாள். மிகவும் அழகாக இருக்கும் அவளது கோபமான முகத்தை அஜய் சில வினாடிகள் ரசித்துப் பார்த்தான். அவன் அவளை நோக்கி நகர்ந்து வந்து அவள் கண்களை பார்த்து, ஏன்னா நீ அவங்கள விட ஓவர் குவாலிஃபைடு என்றான். அஜய் தன்னுடன் நெருங்கி வருவதை உணர்ந்து ஸ்ருதி சற்று பதற்றமடைந்தாள். ஒரு கணம் அவளுக்கு அவனுடைய வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லை. ஆனால் சில வினாடிகளில் அவள் புரிந்து கொண்டதும் கோவத்தில் முகத்தை சுளித்து, நீங்க என்னையே கிண்டல் பண்றீங்களா, என்னதான் இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களா என்று செல்லமாக கோவித்துக் கொண்டாள். அவளுடைய அழகான முகபாவனையை பார்த்தவுடன் அஜயின் மனம் கலங்க ஆரம்பித்தது. அதனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு அடி பின்வாங்கிச் சென்றான். ரொம்ப நேரம் இங்க நிக்கிறது நல்லதில்ல, வா உள்ள போலாம் என்று சொல்லிவிட்டு அஜய் உள்ளே சென்றான். ஸ்ருதி அவன் வார்த்தைகளில் சிக்கினாள். யோசித்துக் கொண்டே அவளும் அறைக்கு திரும்பினாள். வெளியில் குளிர்ந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. அதன் காரணமாக ஸ்ருதி மீண்டும் மீண்டும் கைகளை இறுக்கி அணைத்துக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த அஜய் அவள் கையை பிடித்து அறைக்குள் அழைத்துச் சென்று முதலில் ஹீட்டரை ஆன் செய்தான். அதனால் ஸ்ருதி நன்றாக உணர்ந்தாள். அவள் வசதியாக சோஃபாவில் அமர்ந்து ஓய்வெடுத்தாள். அப்போது அஜயின் இந்த அன்பான நடவடிக்கைகளை பற்றி யோசித்தாள். இதை பார்த்த அவள் அஜயை பற்றி சிந்திக்கவும் ஆரம்பித்தாள். அவளது எண்ணங்கள் அஜய்க்காக அவளையே எதிர்த்து கலகம் செய்ய ஆரம்பித்து விட்டன. அவனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் தன்னையும் மறந்து உறங்கிவிட்டாள். அவள் எப்போது உறங்கினாள் என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. அஜய் வாஷ்ரூமிலிருந்து ஃப்ரெஷ்அப் ஆகி வரும்போது ஸ்ருதி அப்படியே தூங்குவதை பார்த்தான். உடனே அவளை நோக்கி நகர்ந்தான். ஸ்ருதி சோஃபாவில் சுருண்டு படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த அஜய் தலையை அசைத்து, இவ இளவரசிக்கு அம்மான்னு சொன்னா நம்ப முடியாது போலையே, இவளும் ஒரு குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறா, எவ்ளோ அலட்சியமா சோஃபாவிலே படுத்து தூங்குறா என்று சொல்லிக்கொண்டே ஸ்ருதிக்கு அருகில் சென்றான். பிறகு அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவள் கையை பிடித்து மிக மெதுவாக தன் தோளில் சாய்த்து கொண்டு அவளை தன் கைகளில் தூக்கினான். பிறகு அவளை வசதியாக படுக்கையில் தூக்கிச் சென்று படுக்க வைத்தான். பிறகு தோளிலிருந்து கையை விலக்கியவுடன் ஸ்ருதி அவன் கழுத்தை பிடித்து தனக்கு அருகில் இழுத்து அவன் மார்பில் தலை வைத்து தூக்கத்திலேயே
சினுங்கலாக, இளவரசி தூங்கு என்றாள். அவள் இளவரசியை தூங்க வைப்பதாக நினைத்து அவனிடம் முணங்கிக் கொண்டிருந்தாள். பாவம் அஜய், அவன் முற்றிலும் இந்த செயலைக் கண்டு திகைத்து விட்டான். அவனது உணர்வுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் குவிந்தது போலிருந்தது. ஸ்ருதியுடன் நெருக்கமாக இருப்பதை அவன் உணர்ந்தபோது தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தான். அவசர அவசரமாக அவளிடமிருந்து விலகி போர்வையை ஸ்ருதியை நோக்கி எறிந்துவிட்டு அந்த அறையில் அங்குமிங்குமாக நடக்க ஆரம்பித்து தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முயற்சித்தான். ஸ்ருதி இதை பற்றி அறியாமல் எந்த கவலையும் இல்லாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அஜயின் தூக்கத்தை கெடுத்துவிட்டாள். ஸ்ருதி இப்படி தூங்குவதை பார்த்து சற்றே எரிச்சலான மனதுடன், எவ்வளவு சௌரியமா தூங்குறா, ஆனா ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டாளே, யாராவது இப்படி செய்வாங்களா? தூக்கத்துல இருந்தா குழந்தைய தூங்க வைக்கிறோமா இல்ல பெரியவங்கள தூங்க வைக்கிறோமான்னு கூட தெரியாதா என்று மனதுக்குள் புலம்பினான். மீண்டும் அவளுக்கு அருகில் வந்து நின்று கொண்டு அவள் முகத்தை சில கணங்கள் உற்று பார்த்தான். ஏய் ஸ்ருதி, நீ ஒரு நம்பர் 1 பைத்தியம். நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்கார பெண்ணை காதலிக்கிறேன் பாத்தியா? நானும் ஒரு பைத்தியம்தான். இனி உன்கிட்ட இருந்து என்னை யாராலையும் காப்பாத்த முடியாது, யாராலையும் முடியாது என்றான். அஜய் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டே சோஃபாவில் படுத்துக்கொண்டான். ஆனாலும் அவன் தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான். மறுநாள் காலை சாரா 2 குழந்தைகளையும் பள்ளிக்கு அழைத்துச் சென்றாள். இருவரும் சாராவிடம் பாய் சொல்லிவிட்டு உள்ளே சென்றனர். இளவரசி நடந்து கொண்டே மகிழ்ச்சியுடன் ஆருஷின் கைகளை பிடித்துக்கொண்டு, தேங்க்ஸ் ஆருஷ், உன்னோட ஐடியாவை ஃபாலோ பண்ணினதுனாலதான் எனக்கும் இப்போ அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க எனக்காக இங்க வரப்போறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றாள். இதை சொல்லிவிட்டு அவள் ஆருஷின் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவள் முத்தமிட்டவுடன் ஆருஷ் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். அவன் கன்னங்களில் கைகளை வைத்து ஆச்சரியத்தோடு இளவரசியை பார்க்கத் தொடங்கினான். ஆனால் அதையெல்லாம் கவனிக்காமல் இளவரசி மிகவும் மகிழ்ச்சியாக ஆருஷிடம் பேசிக் கொண்டிருந்தாள். சில வினாடிகளுக்குப் பிறகு அவன் அசையாமல் நிற்பதை பார்த்து இளவரசி அவன் தோளை அசைத்து, நான் சொல்றத கேக்குறியா இல்லையா என்றாள். ஆருஷ் தன்னை அறியாமல் எதிர்மறையாக தலையை ஆட்டிய போது இளவரசி அவனை பார்த்து முகம் சுளித்தாள். அப்ப நான் இவ்ளோ நேரம் என்ன சொன்னேன்னு நீ கேட்கவே இல்லையா என்றாள். அது 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 வந்து நான் வேற ஏதோ யோசனையில. சரி சரி, நீ என்ன சொல்லிட்டு இருந்த என்றான். போச்சு போ, இப்ப எல்லாத்தையும் திருப்பி சொல்லணுமா? சரி சொல்றேன், இப்பவாச்சும் கவனமா கேளு. அஜய் அப்பாவும் ஸ்ருதி அம்மாவும் இன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ண வராங்கன்னு சொன்னேன் என்று சொல்ல, சூப்பர், இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் ஆருஷ். அது சரி, உன்னோட நிலைமை என்ன? ருத்ரன் அங்கிளும் அனன்யா ஆண்டியும் வராங்கல்ல என்று இளவரசி சொல்ல, அவன் தெரியாது என்பது போல உதடுகளை பிதுக்கிக் கொண்டு தலையசைத்தான். ஏன், என்னாச்சு? உங்க அப்பாவையும் அம்மாவையும் வர சொன்னதா சொன்னியே, இப்ப என்னடானா இப்படி சொல்றியே, ஏன் என்னாச்சு என்றாள். இளவரசியின் கேள்விக்கு ஆருஷ், எனக்கு தெரியல, நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் எந்த பதிலும் உறுதியா சொல்லல, ஜஸ்ட் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. சோ வருவாரா வரமாட்டாரான்னு சரியா தெரியல என்றான். அதற்கு இளவரசி, அப்போ உங்க அம்மா என்றாள். அவளது கேள்வியை கேட்ட ஆருஷ் சற்றே வருத்தமான முகத்துடன், நான் அவங்க கிட்ட இன்னும் இத பத்தி பேசவே இல்ல, பேசினாலும் வேஸ்ட் தான். அம்மா ஃபாரின்ல இருக்காங்கல்ல, சோ அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, கேட்டாலும் முடியாதுன்னு தான் சொல்வாங்க. சோ கண்டிப்பா வரமாட்டாங்க. அதான் தேவையில்லாம இத சொல்லி அவங்கள சங்கடப்படுத்த வேண்டாமேன்னு விட்டுட்டேன் என்றான். அதை கேட்ட இளவரசி ஏதோ யோசித்து விட்டு, ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கேம் இருக்கு, அத அம்மா கூட சேர்ந்து தானே விளையாட முடியும். உனக்கு அம்மா வரலன்னா நீ தோத்து போயிடுவல்ல, என்னோட கிளாஸ் டீச்சர் கூட என்கிட்ட அப்படித்தான் சொன்னாரு என்றாள். ஆருஷால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. இப்போது அவன் அம்மாவை எங்கிருந்து கொண்டு வர முடியும்? அனன்யா தனது வேலையில் பிஸியாக இருக்கிறாள். இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது கிளாஸ் டைம் முடிந்து மணி அடிக்க எல்லா குழந்தைகளும் அந்தந்த வகுப்புகளுக்குச் சென்றார்கள். ஆருஷ் இளவரசியின் கையை பிடித்து வகுப்பறைக்கு வேகமாக அவளை அழைத்துச் சென்று விட்டான். சிறிது நேரத்தில் பெற்றோர்கள் அனைவரும் பள்ளிக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். அஜயும் ஸ்ருதியும் கூட வந்துவிட்டார்கள். ஆனால் அஜய் தற்போது தர்ம சங்கடத்தில் சிக்கியிருந்தான். ஆருஷ் மற்றும் இளவரசி இருவருமே ஒரே வகுப்பில் இருந்ததால் இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று அவர்களுக்கு புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து போட்டி தொடங்கியது. குழுவாரியாக போட்டி நடந்தது. இதில் முதல் போட்டியில் குழந்தைகளோடு அவர்களுடைய அப்பா அம்மா என இருவருமே பங்கேற்க இருந்தனர். அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. எல்லா குழந்தைகளும் அவர்களுடைய அப்பா அம்மாவோடு நின்று கொண்டிருந்தார்கள். ஆருஷின் கண்கள் வாசலையே பார்த்து கொண்டிருந்தது. ஆருஷை சுற்றியிருந்த அவன் வகுப்பு தோழர்கள் அவன் பெற்றோர் இல்லாமல் தனியாக நிற்பதை பார்த்து, டே ஆருஷ், உன் அம்மாவும் அப்பாவும் எங்கடா? இந்த முறை 2 பேரும் கட்டாயம் வருவாங்கன்னு சொன்னியே, பின்ன ஏன் இதுவரைக்கும் அவங்க வரல என்று கேட்கத் தொடங்கினார்கள். ஆருஷுக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை. அவன் ஏக்கத்தோடு திரும்ப திரும்ப வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். வகுப்பு தோழர்களின் கேள்விகளை கேட்ட ஆருஷ் இதற்கு மேலும் அங்கேயே நின்று கொண்டிருந்தால்
ஒவ்வொருவராக இதே கேள்வியை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதை உணர்ந்து எதுவும் பேசாமல் மறுபக்கம் சென்றான். தனியாக இருப்பதை நினைத்து அவன் மிகவும் வருந்தினான். அவனுடைய டீச்சர் ஆருஷ் தனியாக இருப்பதை பார்த்து, ஆருஷ், ஏன்பா தனியா இருக்க? உன்னோட பேரண்ட்ஸ் எங்க? அவங்க வரலையா என்று கேட்க, ஆருஷ் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். சரி, அப்போ ஒரு காரியம் பண்ணு. நீ போய் பக்கத்து பெஞ்சில உட்காரு. ஏன்னா இந்த போட்டியில உன்னால கலந்துக்க முடியாது. இந்த போட்டியில கலந்துக்க அப்பா அம்மா 2 பேரும் இருக்கணும் என்றார் டீச்சர். ஆருஷ் தனது கிளாஸ் டீச்சரின் பேச்சை கேட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி சிறிது தூரத்தில் போடப்பட்டிருந்த காலியான ஒரு பெஞ்சில் அமைதியாக அமர்ந்து கொண்டான். எபிசோட் 385. சரி, அப்போ நீ ஒரு காரியம் பண்ணு. நீ போய் பக்கத்து பெஞ்ச்ல உட்காரு. ஏன்னா இந்த போட்டியில உன்னால கலந்துக்க முடியாதுப்பா. இந்த போட்டியில கலந்துக்க அப்பா அம்மா 2 பேருமே இருக்கணும் என்றார் ஆருஷின் ஆசிரியர். ஆருஷ் தனது ஆசிரியரின் பேச்சை கேட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி சிறிது தூரத்தில் போடப்பட்டிருந்த ஒரு காலியான பெஞ்சில் அமைதியாக அமர்ந்து கொண்டான். கையில் இருந்த கடிகாரத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு, ஏன் அப்பா இன்னும் வரல? வரேன்னு தானே சொன்னாரு. வரேன்னு சொல்லிட்டு ஏன் வராம இருக்கணும்? ப்ராமிஸ் பண்ணா அதை செய்யணும்ல என்று யோசித்து வருந்தினான். ஆருஷ் மிகவும் சோகமாக தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். இப்படி அமர்ந்திருக்கும் போது அவன் கண்களில் நீர் வழிய ஆரம்பித்தது. அப்போது யாரோ ஒருவர் அவன் நெற்றியில் அன்போடு கை வைத்தார். ஆருஷ் உடனடியாக தலையை உயர்த்தி பார்க்க அங்கே ருத்ரன் தான் ஆருஷுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தான். ருத்ரனை பார்த்தவுடன் ஆருஷ் உற்சாகத்தோடு அப்பா என்று கூச்சலிட்டான். மகிழ்ச்சியுடன் அவனை கட்டிப்பிடித்து, அப்பா, நீங்க வந்துட்டீங்களாப்பா? நான் எவ்ளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன்பா என்றான். ஆருஷின் மகிழ்ச்சியை பார்த்த ருத்ரனும் அவனை கட்டிப்பிடித்து அவன் தலையை அன்பாக தடவி, எப்படி வராம இருக்க முடியும்? இது என் பையனோட உத்தரவாச்சே, மீற முடியுமா? சரி சரி, வா, லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் போட்டியில கலந்துக்க ரெடியாகிட்டு இருக்காங்க. நாமளும் போய் கலந்துக்கலாம் வா என்றான். ருத்ரனின் வார்த்தைகளால் ஆருஷ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் உடனே அவன் முக பாவனைகள் மாற ஆரம்பித்து விட்டது. அப்பா, நம்மளால இதுல கலந்துக்க முடியாது. ஏன்னா இந்த ரவுண்ட்ல கலந்துக்கணும்னா அப்பா அம்மா 2 பேரும் இருக்கணும். அப்போதான் இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் என்றான். ஆருஷ் அனன்யாவை நினைத்து சோகமான முகத்துடன் ருத்ரனை பார்த்தான். ருத்ரன் அவன் கன்னங்களை தொட்டு, அப்போ உன் அம்மா இங்க இருந்தாதான் உன்னால இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா என்றான். ஆருஷ் ருத்ரன் சொல்வதை கேட்டு குழப்பத்தோடு அவனை பார்க்க, ருத்ரன் அவனை முன்னோக்கி பார்க்குமாறு சைகை செய்தான். ஆருஷ் முன்னோக்கி பார்த்த உடனேயே அவன் வாயிலிருந்து ஆச்சரியமான வார்த்தைகள் வெளிவந்தது. அம்மா என்று உற்சாகத்தோடு கூச்சலிட்டான். ஆம், அனன்யாதான் எதிரில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள். அனன்யாவை பார்த்ததும் ஆருஷால் தனது மகிழ்ச்சியை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அவன் எவ்வளவு மகிழ்ச்சியை உணர்ந்தான் என்று அவனாலேயே சொல்ல முடியவில்லை. அனன்யாவுக்கும் அதே உணர்வுதான். அவளும் ஓடி வந்து அவளை அணைத்துக் கொண்டாள். வெகு நாட்களுக்கு பிறகு தனது மகனை பார்த்ததில் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் கண்கள் ஈரமாகி உதடுகளில் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது. ஆருஷ் மகிழ்ச்சியுடன், அம்மா, நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. ஐ எம் சோ ஹாப்பிமா என்றான். அனன்யா ஆருஷின் கன்னங்களை தொட்டு, ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி ஆருஷ் என்றாள் அனன்யா. பிறகு அவள் கொஞ்சம் கோபத்துடன், ஆனா நான் உன் மேல கோவமா இருக்கேன் ஆருஷ். இந்த மீட்டிங்குக்கு நீ அப்பாவை மட்டும் தானே கூப்பிட்ட, என்ன கூப்பிடவே இல்லையே என்றாள். அனன்யாவின் கோபமான முகத்தை பார்த்த ஆருஷ் குனிந்து பார்த்து அப்பாவியாக, அப்படி இல்லம்மா, நீங்க ஃபாரின்ல இருந்தீங்க, அதுவும் ரொம்ப பிஸியா இருந்தீங்க, அதனாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நினைச்சேன் என்றான். இதோ பாரு ஆருஷ், உங்க அம்மா எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் குழந்தைங்க விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்க அம்மாவுக்கு எப்பவும் நீதான் முக்கியம் என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்டு சிரித்த ஆருஷ் அனன்யாவை மீண்டும் கட்டிப்பிடித்து, ஐ லவ் யூ அம்மா என்றான். அனன்யாவும் தன் மகனை கட்டிப்பிடித்து புன்னகையுடன், ஐ லவ் யூ டூ பேபி என்றாள். தாய்க்கும் மகனுக்கும் இடையே உள்ள அன்பை பார்த்த ருத்ரன் அவர்களை குறுக்கிட்டு, 2 பேரும் இப்படி மாறி மாறி லவ் பண்ணிட்டே இருந்தா போட்டியில எப்ப கலந்துக்கிறது? போட்டிக்கு லேட் ஆகுது என்றான். ருத்ரன் சொல்வதை இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். அனன்யாவின் மடியிலிருந்து வேகமாக இறங்கிய ஆருஷ் மற்ற எல்லா குழந்தைகளையும் போல அம்மா அப்பா இருவரின் கைகளையும் பிடித்துக்கொண்டு போட்டிப் பகுதிக்குள் வந்தான். மூவரின் ஆளுமைகளும் ஒன்றாக சேரும்போது மிகவும் வலுவாக காணப்பட்டன. மேலும் அவர்களின் அழகான சிறிய குடும்பம் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் அளவுக்கு இருந்தது. ருத்ரன் மற்றும் அனன்யாவை அங்கு பார்த்த பிறகு அஜய் நிம்மதியாக உணர்ந்தான். இப்போது அவனுக்குள் எந்த தர்ம சங்கடமும் இருக்கவில்லை. போட்டி இனிதாக தொடங்கியது. எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளுடன் சேர்ந்து ஒரு எளிய உணவை 10 நிமிடங்களுக்குள் தயாரிக்க வேண்டும். எல்லா பெற்றோர்களும் இந்த விளையாட்டை வெல்வதில் மும்முரமாக இருந்தனர். பெற்றோர்கள் அறிவுரைகள் வழங்குவது மட்டுமில்லாமல்
சிறு சிறு உதவிகளையும் செய்ய முடியுமே தவிர அவர்களால் சமைக்க முடியாது. இதன் காரணமாக அவர்கள் தங்கள் குழந்தை என்ன செய்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தினார்கள். சிறு குழந்தைகளுக்கு சரியாக சமைக்க தெரியாததால் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அப்போது சிலர் தங்கள் குழந்தைகளை திட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அனன்யாவும் ருத்ரனும் இந்த போட்டியை வேறு விதமாக அணுகினார்கள். அனன்யா இந்த போட்டியில் ஆருஷை வெற்றி பெற வைக்க முயற்சிக்கவில்லை. மாறாக அவன் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். கற்றுக்கொள்வதிலும் தன் மகனுடன் அங்கே நடப்பதை வேடிக்கை பார்ப்பதிலும் மும்முரமாக இருந்தாள். எல்லோரும் அவசரப்படுவதை பார்த்து ஆருஷ் அனன்யாவிடம், அம்மா சீக்கிரம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இல்லைன்னா கண்டிப்பா நாம இந்த கேம்ல தோத்து போயிடுவோம். நீங்களே பாருங்க, மத்தவங்க எல்லாரும் எவ்வளவு வேகமா குக் பண்றாங்கன்னு பாருங்க, நாமளும் அவங்க அளவுக்கு வேகமா குக் பண்ணணும்ல என்றான். அனன்யா ஆருஷின் கன்னங்களை தொட்டு அன்புடன், நோ ஆருஷ், நீ அவங்கள பாக்காத, நீ உன்னோட 100% கொடு, அது போதும். அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் செகண்ட் திங் தான், ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை யோர் செல்ஃப் என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்டு ஆருஷும் அதற்கு சம்மதித்து தலையசைத்தான். இதை பார்த்து புன்னகைத்த அனன்யா மீண்டும் தன் வேலையில் மும்முரமாகிவிட்டாள். இருவரும் மிகவும் நிதானமாக தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தனர். அங்கு அவர்கள் வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள். இந்த போட்டியின் மூலம் வாழ்க்கையில் முன்னேறுவதன் அர்த்தத்தை ஆருஷிடம் விளக்கினாள் அனன்யா. போட்டி முடிந்ததும் அனைவரின் மேஜைகளும் அலங்கோலமாக இருந்த நிலையில் அனன்யா மற்றும் ஆருஷின் டேபிள் அவர்களது உணவுகளுடன் மிகவும் சுத்தமாக இருந்தன. இது அவர்களுக்குள் இருந்த பிணைப்பை காட்டியது. சிறிது நேரத்தில் பரிசறிவிக்கும் தருணம் வந்தது. எல்லோரும் தங்கள் குழந்தைகளுடன் ஆர்வத்தோடு அமர்ந்திருந்தார்கள். அப்பா, நாம ஜெயிச்சிருவோம்ல என்று கேட்க அதற்கு ருத்ரன், அத பத்தி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆருஷ். ஜெயிச்சா ஓவரா சந்தோஷப்படவும் வேண்டாம், தோத்தா வருத்தப்படவும் வேண்டாம். நீ ஜாலியா என்ஜாய் பண்ணி குக் பண்ணல, நீ இந்த போட்டிய முழு மனசோட அனுபவிச்சல்ல, அதுதான் மெயின் திங். சோ பி கூல் என்றான். எஸ் அப்பா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் விளையாடினேன். எஸ் ஐம் கூல் என்றான் ஆருஷ். சில நிமிடங்களில் முடிவு அறிவிக்கப்பட்டது. ஆருஷும் அவனது பெற்றோர்களும் அந்த பிணைப்பிற்காக வெற்றி பெற்றார்கள். இளவரசி மற்றும் அவளது பெற்றோரும் உணவுக்காக வெற்றி பெற்றார்கள். சிறிது நேரம் கழித்து ருத்ரன் மற்றும் ஆருஷ் பங்கேற்கும் போட்டிகள் நடைபெற்றது. சில சமயங்களில் அவர்கள் மூவரும் ஒன்றாக பங்கேற்கும் போட்டிகளும் நடந்தது. மேலும் சில போட்டிகளில் குழந்தைகள் மட்டுமே பங்கேற்று விளையாடினார்கள். அவர்களது பெற்றோர்கள் அருகில் நின்று தங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார்கள். இந்த முழு போட்டிகளிலும் அனன்யாவும் ருத்ரனும் ஆருஷுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவரவர் வழியில் விளக்கினார்கள். அமைதியாக உழைத்து அனைத்தையும் சாதிக்க வேண்டும் என்று ஆருஷுக்கு அனன்யா கற்றுக் கொடுத்தாள். அதே நேரம் ருத்ரன் அவனுக்கு கவனம் செலுத்த கற்றுக் கொடுத்தான். வலிமையும் மூளையும் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை இன்று ஆருஷ் கற்றுக்கொண்டான். இந்த போட்டிகள் அனைத்தும் இந்த நோக்கத்திற்காகவே நடத்தப்பட்டிருந்தது. குழந்தைகள் பெற்றோர்களோடு இணைந்து விளையாடும் போது தங்கள் பெற்றோரிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள முடிந்தது. அது அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆருஷ், அனன்யா, ருத்ரன் ஆகியோரின் வேடிக்கையையும் ரசனையையும் பார்த்த அனைவரும் போட்டியை விட அவர்களைத்தான் அதிகமாக ரசிக்க ஆரம்பித்தனர். ஏனென்றால் அவர்கள் விளையாடுவது வெற்றிக்காக அல்ல, எதிர்கால வாழ்க்கையை குழந்தைகள் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக. இப்போது எல்லோரும் ருத்ரன் குடும்பத்தை பார்த்து பொறாமைப்பட்டனர். கடைசி போட்டியாக 3 அடி ஓட்டப்பந்தயம் இருந்தது. அதற்காக ருத்ரன் தனது டையை அவிழ்த்துவிட்டு சட்டையின் கைகளை மடித்துக் கொண்டான். இதில் அவனது கை பார்க்க மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. ருத்ரனின் நெற்றியில் அவனது முடிக்கற்றைகள் சிதறிக் கிடந்தது. அதன் காரணமாக அவன் இன்னும் அழகாகத் தெரிந்தான். அங்கிருந்த பெண் ஆசிரியைகளுடன் அனைத்து குழந்தைகளின் தாய்மார்களும் அவனைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தனர். அவனை பார்க்கும்போது பலரும் ஏக்கப் பெருமூச்சை விட்டனர். இதை உணர்ந்த அனன்யா ருத்ரனை பார்த்து மிகவும் பொறாமைப்பட்டாள். ருத்ரன் அனைவரையும் கவர்ந்ததால் அவளுக்கும் அவன் மீது கோபம் வந்துவிட்டது. எரிச்சலுடன் மனதிற்குள், என்ன பண்றீங்க ருத்ரன்? வருஷம் போக போக வயசு கூடுன்னு சொல்லுவாங்க, அதுதான் உலக வழக்கம். ஆனா இவருக்கு மட்டும் வருஷம் போக போக வயசு குறைஞ்சுகிட்டே வருதே. இவரை பார்த்தா யாராவது ஒரு குழந்தைக்கு அப்பான்னு சொல்ல முடியுமா? ஆபீஸ்ல தான் பொண்ணுங்க சுத்தி சுத்தி வராங்கன்னா இங்கேயும் இப்படித்தானா என்று சலித்து கொண்டாள். அனன்யா ருத்ரனை நெருங்கி வந்தாள். அவள் உதட்டில் கட்டாய புன்னகையுடன் ருத்ரனுக்கு மிக அருகில் வந்து அவனது காலரை சரி செய்ய ஆரம்பித்தாள். இதை பார்த்த ருத்ரன் சற்று ஆச்சரியப்பட்டு, ஏய், என்ன இது? நீ என்ன பண்ற? இன்னைக்கு நீயே என் பக்கத்துல வந்து காலர் எல்லாம் சரி பண்ணி விடுறியே. நீ பொதுவா இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல என்றான். அனன்யா அவன் சொல்வதை கேட்டு அவனை முறைத்து பார்த்து, இது ஒண்ணும் உங்களுக்காக இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற சில கொள்ளி கண்களுக்காக. நீங்க எனக்கு தான் சொந்தம்னு அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும்ல, அதுக்குத்தான். நீங்க எனக்கு தான் சொந்தம், அத அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் இதெல்லாம் என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் அனன்யாவை கிண்டல் செய்து அவள் இடுப்பை பிடித்துக் கொண்டு, கரெக்ட் இல்ல, நானும் அதையே தான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நைட்டு லைசன்ஸ ரினியூவல் பண்ணிடலாமா
இல்லனா அது காலாவதி ஆயிடும் என்றான். அனன்யா இதை சொன்னதற்காக ருத்ரனை பார்த்து முறைத்தாள். பின்னர் அவள் அவனை தள்ளிவிட்டு, ஒன்னும் அவசியம் இல்ல. இந்த லைசன்ஸுக்கான மிகப்பெரிய தவணை இப்போது என்கிட்ட இருக்கிறதுனால நான் ரினுவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல என்றாள். இதை சொல்லிக்கொண்டே அவள் ஆருஷை நோக்கிச் சென்றாள். ருத்ரன் அனன்யா சொல்வதை கேட்டு புன்னகையுடன் அவள் கண்களை பார்த்து, யூஆர் கரெக்ட், நான் அதை பத்தி கூட யோசிச்சேன். இப்ப எனக்கும் இந்த ஒரு தவணை மட்டும் பத்தாதே, எனக்கு 2வது பெரிய தவணையும் வேணுமே. அதுக்கான ஸ்டெப்ஸ் இன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா என்றான். இதை சொல்லிவிட்டு ருத்ரன் அவளை பார்த்து கண்ணை சிமிட்டினான். இதை பார்த்த அனன்யாவின் கண்கள் கலங்கியது. அவள் அவன் மார்பில் அடித்து ருத்ரன் என்றாள். ருத்ரன் சிரித்துக்கொண்டே, சோ அக்ரிமெண்ட் ஓகேவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். அனன்யாவால் அவனது பாணியில் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவள் மிகவும் வெட்கப்பட்டாள். வெட்கத்தை மறைக்க முயன்று, ருத்ரன், நீங்க சரியான கிரிமினல் ருத்ரன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவையாவது யோசிச்சிருப்பேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு அனன்யா புறப்பட ருத்ரன் அவள் கையை பிடித்து தன் அருகில் கொண்டு வந்து, நோ பொண்டாட்டி, கண்டிப்பா நான் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கவே மாட்டேன். என்ன பத்திதான் உனக்கே தெரியும்ல என்றான். ருத்ரன் தன்னுடன் நெருங்கி வந்ததைக் கண்டு அனன்யாவுக்கு என்னவோ போல இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்து கையை விடுவித்துக் கொண்டு, ருத்ரன், என்ன பண்றீங்க? என் கையை விடுங்க ப்ளீஸ், எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க என்றாள். பார்த்தா பாக்கட்டுமே, யார் பார்த்தா எனக்கு என்ன, நான் என் மனைவியை தானே கொஞ்சுறேன் என்றான். ருத்ரனின் வார்த்தைகள் அனன்யாவின் இதயத்தை தொட்டன. எப்படியோ ருத்ரனின் ஒவ்வொரு வார்த்தையும் அனன்யாவை ஸ்பெஷலாக உணர வைத்தது. ஏ பொண்டாட்டி, உன்னை கொஞ்சறதுக்கு எனக்கும் லைசன்ஸ் இருக்கு என்றான். ருத்ரனின் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அனன்யாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவனது வலுவான ஆளுமைக்கு முன்னால் அனன்யாவால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. ருத்ரன் தன் மீதான உரிமையை நிலைநாட்டும் விதம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர்களுக்கிடையேயான காதலை பார்த்து தூரத்தில் அமர்ந்திருந்த ஸ்ருதியும் அஜயும் சிரித்தனர். இளவரசியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சில போட்டிகளில் அவர்கள் பங்கேற்கவில்லை. இன்று இளவரசி எல்லோரையும் போலவே தனக்கும் அம்மா அப்பா இருக்கிறார்கள் என்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அப்போது ஸ்ருதி ருத்ரனையும் அனன்யாவையும் பார்த்து கொண்டே, அனன்யாவுக்கும் ருத்ரன் அண்ணாவுக்கும் நடுவுல எவ்ளோ லவ் இருக்குல்ல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற உறவு நிர்பந்தத்தால ஏற்பட்டதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்த மாதிரி தெரியுது என்றாள். ஸ்ருதி சொல்வதை ஒப்புக்கொண்ட அஜய் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஸ்ருதியின் முகத்தை பார்த்து, உறவு நிர்பந்தத்தால கட்டப்பட்டாலும் சரி, விருப்பமில்லாம இருந்தாலும் சரி, அதை தக்க வச்சுக்கணுங்கிற ஆசை இருந்தாலே போதும். கண்டிப்பா அதை தக்க வச்சுக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கொருத்தர் நம்பிக்கையா இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே அன்பு அதுக்கான இடத்தை தன்னால உருவாக்கிக்கும் என்றான். அஜயின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி அவனை வெறித்து பார்க்க தொடங்கினாள். ஆனால் அஜய் அவளிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டான். இருவருக்கும் இடையிலான உறவு முழுமையடையாமல் இருந்தது. காதல் இருந்தது, ஆனால் அதே நேரம் தூரமும் இருந்தது. இருவரும் பிசிக்கலி அருகருகே இருந்தாலும் மனதளவில் வெகு தொலைவில் இருந்தனர். அவர்களின் உறவு எத்தனை அடுக்குகளை கடந்து செல்லும் என்று யாருக்கு தெரியும்? அடுத்த போட்டி சில நிமிடங்களில் தொடங்கியது. ருத்ரன், அனன்யா மற்றும் ஆருஷ் மூவரும் கைகோர்த்து ஓடி வெற்றி பெற்றார்கள். இதனால் ஆருஷ் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். மேலும் சில போட்டிகளிலும் வெற்றி பெற்று பல சுவையான தருணங்களை அனுபவித்தான். இறுதியில் அவர்களின் அனைத்து செயல்பாடுகளையும் பார்த்த பிறகு அவர்கள் சரியான குடும்பம் என்ற சிறப்பு பெயரையும் பாராட்டையும் பெற்றனர். அதற்காக ஒரு கோப்பையையும் பெற்றனர். இதனால் ஆருஷ் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.